யார் இந்த ஆகாஷ் பாஸ்கர்? சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை டாஸ்மாக் முறைகேடு வழக்கை விசாரிக்க எந்த தடையும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா இன்னும் தீவிரமா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அமலாக்கத்துறை. டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் கிட்ட நடத்தின விசாரணையில் அடிப்பட்ட பேர் தான் ஆகாஷ் பாஸ்கரன், ரதீஷ். இவங்க 2 பேர் வீட்டுல சோதனை நடத்திக்கிட்டு இருக்கு. 2 பேரும் வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி குறுகிய காலத்துல, அதுவும் வெறும் 6 மாசம் கேப்ல 450 - 500 கோடி மதிப்புல இட்லி கடை, பராசக்தி, STR 49 படங்களை தயாரிக்கிற அளவுக்கு வளர்ந்து நிக்கிற இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யாரு? ஆகாஷ் பாஸ்கரன்ற பேரு அவரோட திருமணத்துல தான் அதிகமா பேசப்பட்டது. காரணம், கல்யாணம் பண்ணது மூகா முத்துவோட பேத்திய. CM ஸ்டாலின் தொடங்கி கல்யாணத்துல அரசியல் கட்சி பிரமுகர்கள், திரைப்பட பிரபலங்கள்னு ஏராளமானவங்க கலந்துக்கிட்டாங்க. அப்ப எழுந்த கேள்வியான யாரா இந்த ஆகாஷ் பாஸ்கரன்ற கேள்விக்கு பதில் கிடைக்கிற விதமா இப்ப ED ரைடு. 2021 தேர்தல் சமயத்துல எக்மோர்ல இவரோட வீட்டுல இருந்து வருமான வரித்துறை 5 கோடி ரொக்க பணத்தை பறிமுதல் செஞ்சாங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் ரைட் ஹேண்ட் வாலாடி கார்த்தியோட மைத்துனர் தான் ஆகாஷ் பாஸ்கரன். அன்பில் மகேஷ்க்கு சொந்தமான 1000 கோடியில 5 கோடியை தான் இவர் வீட்டுல பதுக்கியிருந்தாங்க. சேலத்துல PRR ஸ்வர்ணமஹால், ஸ்ரீ வேலவன் மோட்டார் தொழில்களை நடத்தின பாஸ்கர் இவரோட அப்பா. 10 பஸ் ஓடின இடத்துல 50 பஸ் ஓடுது இப்போ. அதுவும் ஒவ்வொரு பஸ்ஸும் 1.5 கோடி மதிப்பிலான வால்வோ பேருந்து. சொந்தமா தனியார் பள்ளியும் தொடங்கியிருக்காரு. எல்லாம் நடந்தது ரொம்ப குறுகிய காலகட்டத்தில். எப்படி? டாஸ்மாக் 1000 கோடி முறைகேடல் வழக்குல கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்த அதை திரைத்துறையில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோன்ற கோணத்திலையும் விசாரிக்குது ED. அமலாக்கத்துறை டாஸ்மாக் முறைகேடு வழக்க விடுறதா இல்ல, நோண்டி நுங்கெடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி, முத்துசாமி தொடங்கி இப்போ விசாகன், ரதீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் கிட்ட வந்து நிக்குது. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் காரி துப்புச்சு, இப்போ ED வச்சு செய்யுது. அவ்வளவுதான், கம்பி எண்ண வேண்டியதுதான் மிச்சம்.